சொல்லிச்சு. GTA San Andreas வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் அந்த கேமை பற்றி ஏகப்பட்ட பொருள்கள் இருந்துச்சு. குறிப்பாக சொன்னால் அந்த கேமுக்குள்ளே ஏகப்பட்ட பேய்கள் இருக்குது. இந்த கேமோடமும் இங்கே பார்த்தேன், இங்கே இந்த மாதிரி பேய் இருக்குது, செயின்ஸை தூக்கி ஒருத்தன் கொலை பண்ண வந்தான், சிஜியோட அம்மாவோட ஆவியை நாங்கள் பார்த்தேன், நடுராத்திரிக்கு இந்த கிணறு பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த கிணறுக்குள்ள வந்து பேய் எழும்பி வரும். இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட அமானுஷ்யமான விஷயங்கள் இன்டர்நெட்டில் கூறப்பட்டுச்சு. இதை GTA மித் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை மித்து தானா இல்லை உண்மையை இந்த மாதிரி பேய்கள்லாம் இருக்கா, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதான் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். அமானுஷ்யங்களும் உருட்டுகளும் உண்மைகளும் என்னென்ன ஏது அப்படின்றத மிக தெளிவாக பார்க்கலாம். இந்த சேனல் புதுசாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம சேனலில். போகிற வகையில் போயிடலாம். நான் கனகசாமி. இந்த ஷோ குறியீடு கனகசாமி. முதல்ல பார்க்க போகிறது சிஜேவுடைய அம்மாவோட ஆவி. 2005 டைம்லாம் சிஜேவோட அம்மாவோட ஆவி சிஜேவோட வீட்டில் இருக்கு அப்படின்னு பல பேரால ரூமரா பேசப்பட்டுச்சு. சரியா சொல்லணும் அப்படின்னா சிஜேவோட அம்மா செத்ததுனால தான் சிஜே சாண்ட்ரிஸ்க்கே வந்திருப்பாரு. அவங்க எப்படி செத்தாங்க அப்படின்னு கேம்ல காட்டப்படல அப்படின்னாலும் ராக் ஸ்டார் GTA San Andreasக்காக வெளியிடப்பட்ட ஒரு ஷார்ட் பிலிம்ல சிஜேவோட அம்மாவை சுட்டு கொல்ற மாதிரியான ஒரு காட்சி இருந்திருக்கும். அதுல கூட நீங்க சிஜேவோட அம்மாவை பார்க்க முடியாது. சிஜே ஊர்ல இருந்து வந்து அவங்க அம்மாவோட படத்தை பார்த்து அழுற காட்சியில மட்டும்தான் சிஜேவோட அம்மாவோட முகத்தை காமிச்சிருப்பாங்க. அதையும் ராக்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க பண்ண என்பிஸ்ல ஒரு கேரக்டர் எடுத்துட்டு வந்து சிஜேவோட அம்மாவா கதை கட்டியிருப்பாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா இறந்து போன சிஜேவோட அம்மாவை ஆவியானா கேம்ல பார்த்தேன் அப்படின்னு பலர் சொன்ன செய்திகள் தான் இங்க பிரச்சனையே. சிலர் அவங்க அம்மாவோட ஆவிய ஒரு கருப்பு உருவமா பார்த்ததாகவும், சிலர் சிஜேவோட அம்மா ஒரு நிழல் உருவமா ஒரு ஆவி மாதிரி நடந்து வந்ததை பார்த்ததாகவும் பலர் இன்டர்நெட்ல எழுத ஆரம்பிச்சாங்க. சரியா சொன்னா 2006 இன்டர்நெட்ல ஒருத்தர் ஒரு பிளரியான குவாலிட்டியில சிஜேவோட அம்மா ஆவியா வர்றத இன்டர்நெட்ல பகிர்ந்திருப்பாரு. இங்க இருந்தா இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஆனா பலர் தேடி பார்க்கும்போது சிலரால பார்க்க முடியல, சிலர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அதுவும் சாதாரண நேரங்களெல்லாம் சிஜேவோட அம்மாவோட ஆவிய பார்க்க முடியாது. இரவு நேரத்துல சரியா 1 மணி டைம்ல சிஜேவோட டிவி பக்கத்துல போயிட்டு கேமராவில் மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும். கையில கேமரா எடுத்துக்கிட்டு கேமரா எடுத்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா சிஜேவோட அம்மாவோட ஆவி படிக்கட்டில் நடந்து வர்றத உங்களால பார்க்க முடியும். ஸோ சிஜேவோட அம்மா கேமரா மட்டும் தான் தெரியும் அப்படின்னு இந்த மித் பேசப்படுது. இது உண்மையா பொய்யா அப்படின்றத இந்த வீடியோட இறுதியில தெளிவா சொல்றேன். GTA San Andreasல நீங்க மேப்ல சரியா இங்க வந்தீங்க அப்படின்னா மவுண்ட்காமரி அப்படின்ற ஒரு டவுனை நீங்க பார்க்க முடியும். அந்த இடத்துல நீங்க சரியா இங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு தன்னிச்சு விடப்பட்ட ஒரு கிணறு இருக்கும். அதை சுத்தி பயோ வேஸ்ட் அப்படின்னு வேலி அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கேம் PS வந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கேமர்ஸ் பல பேர் இது வெறும் சாதாரண கிணறு இல்ல, இந்த கிணத்துக்கிட்ட நீங்க ராத்திரி 2 மணிக்கு மேல வந்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள இருந்து பேய் எழுந்து வர்றத உங்களால கவனிக்க முடியும்னு நிறைய பேர் சொல்லி இருந்தாங்க. தலைமுடி விரிச்சு போட்டுட்டு வந்த அந்த பேய் பக்கத்துல நம்மள அட்டாக் பண்ணும் அப்படின்னும் பலர் சொல்லி இருந்தாங்க. இன்னும் சில பேர் சொல்ற கதை என்ன அப்படின்னா இந்த கிணறுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடிய அந்த பேய் பக்கத்துல இருக்கிற நம்மள அடிச்சு கொண்டு திரும்ப கிணறுக்குள்ளேயே இழுத்துட்டு போயிடும் அப்படின்னும் சிலர் சொல்றாங்க. பிக்ஸி GTA San Andreasல நீங்க மவுண்ட் செலியாட் கீழே இருக்கிற காடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமானுஷ்யமான சூழல் இருக்கிறத கவனிக்க முடியும். அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்க பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்க அங்க தனியா தான் இருப்பீங்க. அந்த டைம்ல பார்க்கும்போது பலருக்கு பயத்தை கொடுத்துருக்கு. இங்க யாராவது இருப்பாங்களா, நம்மளை கொடுவாங்களா அப்படின்ற பய உணர்வை கொடுத்துருக்கு. இப்படி பயத்தோட பிளே பண்ணிட்டு இருந்த பல கேமர்ஸ பாதி மனுஷன் பாதி பன்றி உருவம் கொண்ட ஒரு நபர் கையில செயின்சாவோட அவங்கள கொலை பண்ணியிருக்கான். யூடியூப் வந்த புதுசுல இந்த விஷயத்த பல பேர் ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்ல போட்டு இருந்திருக்காங்க. இந்த பக்கத்துல மட்டும் போயிடாதீங்க, இங்கதான் பிக்ஸி இருக்கு, அங்க போனீங்க அப்படின்னா பிக்ஸி உங்களை கொன்னுடுவோம் அப்படின்னு பலர் யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி நீங்க ஏஞ்சல் பெயின் அப்படின்ற டவுனுக்கு போனீங்க அப்படின்னா அங்க இருக்கிற மார்க்கெட் ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற நிறைய பாத்தீங்க அப்படின்னா ஒரு பன்னியோட உருவம் அங்க செதுக்கப்பட்டிருக்கும். அங்க இருக்கிறவங்க யாருமே இதை கண்டுக்கல அப்படின்னாலும் அதை உணர்ச்சி கவனிக்கும் பொழுது இதுதான் பிக்ஸிக்கான ஒரு சிம்பிள். பிக்ஸி இந்த ஊர்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கான். தனியா மாட்டக்கூடிய ஆட்களை தான் செயின்சா மூலியமா கொடூரமா கொண்டு உணவா தின்னுகிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு மித் ஒன்று GTA San Andreasல ரொம்ப காலமாவே இருக்கு.
பிக் ஃபுட் எட்டி. GTA San Andreasக்குள்ள எட்டி இருக்கு அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். இந்த கேம்ல இருக்கக்கூடிய காடுகளுக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அமானுஷ்யமான ஸ்டேஞ்ச் ஃபீலிங்கை நீங்க அனுபவிப்பீங்க. இதுக்குள்ள ஏகப்பட்ட பேய்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் பிக் ஃபுட் மட்டுமே ரொம்ப ஃபேமஸானது. ராக்ஸ்டார் காடுகளுக்கே போற அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. காரணம், இன்டர்நெட்ல GTA San Andreas பத்தி மக்கள் எழுத ஆரம்பிச்ச காலத்துல சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. சிஜே பக்கத்துல ஒரு பிக் ஃபுட் இருக்கிற மாதிரி போட்டோவும், மேலும் காட்டுக்குள்ள ரொம்ப தூரத்துல பிக் ஃபுட் இருந்துச்சு, நான் அதுக்கு தெரியாம போட்டோ எடுத்தேன் அப்படின்ற போட்டோக்களும் இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலா இருந்துச்சு. இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் GTA 5லயே பிக் ஃபுட்டை ராக்ஸ்டார் திரும்ப கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு குறியீடா வச்சு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த கேமுக்குள்ள இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். பலர் பார்த்ததா சொல்றாங்க, சிலரோட கண்களுக்கு அது தென்படவே இல்லை. பார்த்த சில பேர் அதுகிட்ட போடுங்க அப்படின்னா அது உங்களை தாக்க ஆரம்பிக்கும், நீங்க அதை கொல்ல நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அது உங்களை தாக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பலர் இன்டர்நெட்ல வீடியோ போட்டிருக்கிறத உங்களால கவனிக்க முடியும். கோஸ்ட் கார். GTA San Andreasல நீங்க மேப்ல சரியா இங்க வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அமானுஷ கார் இருக்கிறத உங்களால கவனிக்க முடியும். காட்டுக்கு நடுவுல சம்பந்தமே இல்லாம இந்த கார் இங்க இருக்கும். சில நேரங்கள்ல நீங்க அது கிட்ட போனீங்க அப்படின்னா தானா ஓடி வந்து ஒரு இடத்துல நிக்கிறத உங்களால பார்க்க முடியும். கிட்ட போனீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆள் யாருமே இல்லை அப்படின்னா இது யார் ஓடிட்டு வர்றது, இது எப்படி இங்க இருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். சிலர் இத காட்டுப்பகுதியில் இருக்கிற ரோட்ல, காட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹைவே ரோட்ல கார் விபத்துல இறந்து போனவங்க தான் ஆவியா இங்க வராங்க, இந்த காரை ஓடிட்டு வராங்க. சில நேரங்கள்ல இந்த காரே ஒரு ஆவிதான் அப்படின்னும் பலரால சொல்லப்படுது. இந்த காரை உங்களால எடுத்துட்டு ஓட்ட முடியும், ஆனா இந்த கார் நீங்க பார்க்கும்பொழுது ஏற்கனவே நல்லா அடிபட்ட மாதிரி தான் இருக்கும். இது ரொம்பவே அமானுஷ்யமான விஷயம். நம்ம இவனாவும் பார்த்த விஷயங்கள்ல எந்த அம்மான விஷயம் உண்மை விட்டுன்னு பார்த்தே ஆகணும். முதல்ல வந்து சிஜியோட அம்மா வந்து உள்ள ஆவே சுற்றுறாங்க, தன் பொண்ணவங்களை பழிவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் சிஜியோட அம்மா ஆவி மாதிரி இறங்கி பார்த்துருப்போம் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா உண்மையை கேட்டிங்கன்னா இது உண்மை உருட்டு. அப்போ ப்ரோ வந்துச்சே ப்ரோ ஆவி நடந்து வந்துச்சே ப்ரோ கேட்டிங்கன்னா அது எடிட்டாக கேட்டால் எடிட்லாம் கிடையாது, நிஜமாவே இது மாதிரிலாம் வரும். பட் பார்த்தீங்கன்னா இது வந்து மாடு தெரியல கேட்கும் அது மாட். GTA Inside அப்படின்னு வெப்சைட் இருக்கு, அங்க போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட மாட் இருக்கு. அது ஒரு மாட் தான் CJ Mom Ghost Real அப்படின்ற மாட். ஒரு எம்பி கூட இல்லாத இந்த மாடை யூஸ் பண்ணி தான் பல பேர் பேய் இருக்கு, சீஜர் அம்மா வந்து பேயை வந்துட்டாங்க அப்படின்ட்டுலாம் வேற ஊடிக்கிட்டு இருக்கு இங்கே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையாக போய் கேட்டிங்கன்னா இது வந்து மித்து தான், இது வந்து ஊட்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்ஸி. பாதி உடம்பு வந்து மனுஷன் மாதிரியும் பன்னி மாதிரியும் வந்து போட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, செயின் சேவை தூக்கி விட மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா. இந்த கேரக்டர் உண்மையாக ஊட்டா கேட்டிங்கன்னா இது ஊட்டு தான். சேஷம்னா இந்த கேமில் வந்து பல இடங்கள் வந்து பல மூவியோட கூட வச்சுருப்பாங்க. முதல்ல சொன்ன மாதிரியே செயின்ஸா மேஸ்கோட இன்ஸ்பிரேஷனாக தான் வந்து இந்த இடங்கள்லாம் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த வீல் சேரு, இந்த ரூம் இடம் எல்லாம் பார்க்க அப்படிதான் இருந்திருக்கும். இதை பார்த்து யூடியூபர்ஸ் என்ன பண்ணாங்க, இதுக்குள்ள வந்து பிக்ஸி வந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்ட்டுலாம் பொய்யா வந்து இன்டர்நெட் எழுத ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்துட்டு மாடல்ஸ் என்ன பண்ணாங்க, ஏன் நல்லா இருக்கே அது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பிக்ஸி மாடல் வந்து உள்ள வச்சிருப்பாங்க. அது பேரு பிக்ஸி மாடல் தான். இதுக்காக ஒரு மாடல் செஞ்சு அப்படிலாம் உள்ள வைக்கல. சரியா சொன்னா மேன்ஹண்ட் அப்படின்னு கேம் இருக்கு, இதுல ஒரு முக்கியமான மெயின் உள்ளதான் வந்து இந்த பிக்ஸி. அந்த மேன்ஹண்ட்ல இருந்து அசட் அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த கேமுக்குள்ள வச்சு மாடல் இருப்பாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அப்படிதான் இந்த பிக்ஸி வந்து கையில செயின்ஸா எடுத்துக்கிட்டு சீரை துரத்தி இருந்திருக்கும். தரையில பாத்தீங்க அப்படின்னா பிக்ஸியோட மூஞ்சி தெரியும் சொல்ல தெரியுமா, அதுவும் பார்த்தோன்னா மாட் தான். மாட்டுன்னு ஏமாத்திருப்பாங்க, உண்மையில மூஞ்சி மாதிரி தெரியாது. இந்த கேம் கிளிச்சில் 2 போட்டோ போய் மேல வச்சிங்க அப்படின்னா வித்தியாசமா தெரியுமா, அந்த மாதிரி தான் பார்க்க தெரிஞ்சிருக்கும். இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதை வேண்ட்டு பிக்ஸியோட மூஞ்சி வச்சு ஏமாத்திருப்பாங்க, மாட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அதுவுமே பொய் தான். ஸோ பிக்ஸி வந்து உண்மையா விட்டா கேட்டீங்கன்னா பிக்ஸி வந்து ஒரு வுட்டு தான். அடுத்தது வந்து இந்த கார். இந்த அமானுஷ கார் பார்த்தீங்க அப்படின்னா நான் குறியீடு வீடியோ எப்போ நான் ஏடுள்ள அதிலே போட்டிருப்பேன், அது ஒரு குறி வீடியோவாக போட்டிருப்பேன், அதிலே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இந்த கார் உண்மையாக போய் கேட்டிங்கன்னா இது வந்து உண்மை தான். இது வந்து இன்னொரு அமானுஷ கார் தான். வேணும்ட்டே இந்த கேமுக்குள்ளே வந்து கிளிச்சாக வச்சாங்களா இல்லை வந்து ஒரு அமானுஷமாக இருக்கணுன்றாக வச்சாங்களா அப்படின்னு தெரில. ஆனால் அது பார்க்க அமானுஷமாக வித்தியாசமாக தான் இருந்திருக்கும் இந்த கார்.
ஸோ இந்த காரை பார்த்தோன்னா உண்மை. இது அடுத்து பார்த்தீங்கன்னா பயோவில். இந்த பயோவில் கிட்ட போனால் பேய் வரும், அவங்க காலி பண்ண சொல்லிப்பாங்க தெரியுமா? இது உண்மையாக கேட்டிங்கன்னா இதுவுமே வந்து போய் இதுவுமே ஒரு மாடு தான். சேஷெல்லாம் தி ரிங் அப்படின்னு படம் வந்திருக்கும். அந்த ரிங்ன்ற படத்தில் பேய் வந்து கிணத்துக்குள்ள வந்து ஏந்து வர மாதிரி தான் விஷுவல்ஸ் இருந்திருக்கும். பார்க்க ரொம்ப பயங்கரமாக கொடூரமாக இருக்கும். இந்த கிணத்தை பார்த்த உடனே பல பேருக்கு அதான் வந்து ஞாபகம் வந்திருக்கு போல. ஆனால் தான் பல பேர் இன்டர்நெட்டில் தி ரிங் பட்ட வர மாதிரி இதில் பேய் வந்துச்சு, பேய் ஏந்து வந்துச்சு அப்படின்லாம் போய் எழுதிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மாடல் சும்மா இருப்பாங்களா, நிஜமா வர வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. GTA San Andreasோட NPC கேரக்டர்ல ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் நீங்கள் வந்து சைனா டவுன் பக்கத்தில் இருக்கிற தேட்டர் பக்கத்தில் சிட்டியில் மெயின் ரோட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் வந்து போகிறத பார்த்துக்க முடியும். சிரியாசம் லாஸ்ட் வெஞ்சுராஸ்லாம் பார்க்க முடியும், கேஷினோ போகிறதுலையும் பார்க்க முடியும் இந்த கேரக்டர். அந்த NPC மாடலில் தான் பட்டியல் பார்த்து கூட்டின்னு வந்து இந்த மாதிரி பேய் வந்து மேலேருந்து வருது அப்படி விட்டுருப்பாங்க. சில மாட்ஸ் எல்லாம் ரிங் படத்தில் வர மாதிரியே கேரக்டரை டிசைன் பண்ணி இதுக்குள்ளேருந்து வர மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே ஊட்டு தான், இதுவுமே பொய் தான். இது மட்டும் இல்லாமல் செயின்ஸா தொலைட்டு வந்தவன், அப்புறம் இந்த பூஹி மேன், அப்புறம் பறவை மாதிரி இருந்தவன், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மாடு தான், உண்மை கிடையாது, எல்லாமே மித்து தான். இதுதான் பரவலாக பேசப்பட்டிருக்கிற ஒரு GTA மிக்ஸ். இதெல்லாம் பொய். வரியா பலி சாப்பிட்டு வரலாம். இதையும் போடுங்க. இவன் எப்படிதான் டெடிகேஷனே இல்லாம இருக்கான். டீடிகேஷன் இல்லாம இருக்கா? டெடிகேஷன், எஸ். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பெஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி GTA கண்டென்ட் நினைக்கிறேன். இனிமேல் GTA பார்க்கலாம். GTA கண்டென்ட் ஒரு பொற்காலம் தான். ஸோ GTA கண்டென்ட் சரியாக பார்க்கலாம். நீங்களும் வந்து ப்ரோ இந்த கண்டென்ட்ல வீடியோ போடுங்க ப்ரோ, இதை பற்றி போடுவோம் தெரியும் இல்லையா, அதை கமெண்ட் பண்ணுங்க. நானும் அடுத்தப்போ ட்ரை பண்ணுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். ஓ ட்ரெயின் பாய்.